வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புனா, டாக்டர் படிப்புக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த கிரகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சனி, செவ்வாய், சூரியன், கேது, அதாவது இந்த 4 கிரகமும் நேர்வலு பெறலைனாலும் பரவாயில்ல, அதாவது ஆட்சி உச்சம் ஆகலைன்னாலும் பரவாயில்லை, மறைமுகமாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை சேர்க்க இல்லை கால் கொடுத்தது வீடு கொடுத்தது இதெல்லாம் இருக்கணும். சரி, அதெல்லாம் ஓகேங்க. இப்போ ராகு கேதுக்களுக்கெல்லாம் அந்த திசை வந்தால் எப்படி அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகமே வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் வச்சு இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு ஜாதகம் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம் தான். இந்த பையனுக்கு 8 வயசு தான் ஆகுது. இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இவருக்கு என்ன லக்னம் அப்படின்னு பார்த்தா விருச்சிக லக்னம். காலபுருஷனுக்கு 8வது வீடு விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சனி 3 அதிபதி லக்னத்தில். இப்போது அதாவது லக்னத்தில் சனி இருக்குது. 10வது வீட்டில் என்னென்ன கிரகம் இருக்குது பாருங்கள். செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகமும் 10வது வீட்டில் இருக்குது. அதாவது லக்னாதிபதி, லக்னத்தில் சனி இருக்குது. லக்னாதிபதி 10ல் திக்பலமாக இருக்குது, சூரியன் வீட்டில். சரி, இப்போது சனி 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குது. இப்போ செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குது. ஒரு பேராமீட்டர் ஓகே. சரி, இவருக்கு 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்குதே, படிப்பு எப்படி அப்படின்னா, லக்னாதிபதி லக்னத்தையும் பார்த்து அதாவது 4ஆம் இடத்தையும் பார்க்குது பாருங்கள். அதனால் இவர் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் இவருக்கு படிப்பு நல்லா தான் வரும். அது ஒன்று ஆச்சுங்களா? சரி, எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக டாக்டர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இவர் எந்த திசையில் பிறந்திருக்கிறாரு? சூரிய திசையில் பிறந்திருக்கிறாரு. இங்கே பாருங்கள், தர்ம கர்மாதிபதி யோகம் 11ல் இருக்குது. லக்னத்துக்கு 11ல் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. 5ஆம் அதிபதி 12ல் இருக்குது. அதாவது 2, 5க்கு அதிபதி 12ல் இருந்தால் இவருக்கு அடுத்தவங்க புண்ணியம் சேர்க்க தேவையில்லை. இவருக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா அவரும் குரு இருக்கிற நட்சத்திரமும் சித்திரை தான், அதாவது செவ்வாயனுடைய நட்சத்திரம் தான். அதனால் இவர் நிறைய இந்த மாதிரி தொழிலுக்கு, சேவை தொழிலுக்கு ஏற்ற ஒரு கிரகம் தான். இப்போது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அது எங்கே எப்படி அப்படின்னா, 9, 10க்கு அதிபதி, அதாவது சந்திரனும் சூரியனும் லக்னத்துக்கு 11ல் இருக்குது பாருங்கள், லாபஸ்தானத்தில். இது ஒரு யோகம். இன்னொன்று, சூரியன் எப்படி இவருக்கு வலு பெறுது அப்படின்னா, சூரியன் சுயசாரத்தில் இருக்கிறாரு, உத்திராடம் நட்சத்திரத்தில். சந்திரனும் சூரியனோட நட்சத்திரத்தால் தான் இருக்குது. புரியுதுங்களா? இதில் எப்படி கேது சம்மந்தப்படுதுன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், சூரியனுக்கு 5ல் கேது இருக்குது. அது ஒரு இதுங்க. அதாவது 5, அதாவது எந்த கிரகமாக இருந்தாலும் 5, 9ல் கேதுவுக்கு இருந்தால் அது ஃபுல் பவர், அது சம்மந்தம்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி தாங்க இப்போ 3ஆம், அதாவது சனி 3ஆம் பார்வையாக கேதுவை பார்க்குது பாருங்கள். அதுவும் கேது இவருக்கு, அதாவது கேது சனி கேதுவை பார்த்தாலும் கேது சனியை பார்த்தாலும் எப்போவுமே கேது ராகு கேதுக்களோட தன்மை எப்படின்னா, அவர் பார்த்த கிரகம், சேர்ந்த கிரகம், கால் கொடுத்த கிரகம், எல்லா கிரகமும் அவரே தான் செய்வார். சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. அதாவது சூரியன் சுயசாரத்தில் தான் இருக்குது, வலுப்பெற்று இருக்குது. ஓகே, சனி செவ்வாயும் சம்மந்தம் இருக்குது, கேதுவும் சம்மந்தம்னு சொல்லிட்டீங்க. இப்போ இவருக்கு இது நடக்கிற தசாபுக்தி இவருக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு சொன்னால் வரும். எப்படின்னா, இவர் சூரிய திசையில் பிறந்திருக்கிறாரா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்குன்னு வைங்க. அதுக்கப்புறம் சந்திர திசை கரெக்டாக செவ்வாய் திசை வரும். ஒரு 15 வயசில் சந்திரனும் சூரியனும் முடிஞ்சால் அதுக்கப்புறமா செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம் வரும். அப்போது 15 ஒரு 20, அதாவது ஒரு 7, 23, 24 வயசில் அவர் அந்த நீட்டுக்குன்ற இதுவில் செவ்வாய் திசையில் வரும். ஏன்னா செவ்வாய் வாங்கியிருக்கிற கால் சுக்கிரனோட கால்,
சுக்கிரன் வாங்கியிருக்கிறது யாரோட காலுன்னு பார்த்தீங்கன்னா மகம், அதாவது கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. அது கூட இருக்கிறதுனால அதான் இப்போ தானே சொன்னேன், ராகு கேதுக்கள் யார் கூட இருந்தாலும் அவர் தன்மையை அவரே தான் செய்வார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ராகு திசை வருதுங்க. ராகு யாரோட காலம்னா சனியோட கால். அவர் பாருங்க கரெக்டாக கேந்திரத்தில் இருக்குது, 9ல் இருக்குது. இப்போ தான் வந்து சூரியனுக்கு எப்படி கேது இருக்குதோ அந்த மாதிரி சனியுக்கும் வந்து ராகு அப்படி தான், அவரோட வேலையை அவர் தான் செய்வார். அதாவது ராகு வந்து சனியோட வேலையும் சேர்த்து செய்வார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சனி உட்காந்துருக்கிறது செவ்வாயோட வீடு, ப்ளஸ் வந்து சனி கால் கொடுத்துருக்கிறது சனி, ராகு உட்காந்துருக்கிறது சந்திரனோட வீடு, சந்திரன் இருக்கிறது சூரியனோட வீடு, சூரியனோட கூட. இது எல்லாமே சம்மந்தப்படுது பாருங்கள். அதனால் கண்டிப்பாக வந்து இவர் வந்து டாக்டர் படிக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே இருக்குது. இது வந்து புரியலன்னா இன்னொரு முறை போட்டு கேளுங்க, திரும்ப திரும்ப பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். வணக்கங்க, தேங்க்யூ.